ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 10 நாளைக்கெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஈஸியான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். வாங்க செய்யறது எப்படின்னு பார்த்துக்குவோம். இதுக்கு ஒரு பவுல் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன். அது லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம டக்குன்னு லிக்விடாக கிடைக்கும், அதனால் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் நம்மளோட வெல்லத்தை சேர்த்திடலாம். நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு எந்த கப் எடுக்கிறீங்களோ அதுக்கு 1.25 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்திக்கோங்க. ஒரு கப்பு வெல்லம்னா 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ இதையே நல்லா நம்ம கலரி விட்டு கொதிக்க விட போகிறோம். கம்பி பதெல்லாம் நமக்கு ஆக வேண்டியதில்லை, லைட்டாக லிக்விடாக மட்டும் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நாம் இதையே நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். அதில் கல், மண், தூசி எல்லாம் இருக்கும், அதனால் நல்லா வடிகட்டி எடுக்க போகிறோம். நீங்கள் இந்த ஸ்நாக் எதில் ரெடி பண்ணுறீங்களோ அந்த கடாய் இல்லை பாத்திரம் எது எடுக்கிறீங்களோ அதில் நீங்கள் டைரெக்டாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் ஃபுல் நிரப்பி தேங்காய் துருவல் நான் எடுத்திருக்கோம். இப்போ அந்த தேங்காய் துருவல் நம்ம இந்த வெள்ளை லிக்விடு கூட சேர்த்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கரண்டி வச்சு இதையே மிக்ஸ் பண்ணி நம்ம இதையே நல்லா சுண்ட விட்டு எடுக்க போகிறோம். இது கொஞ்சம் லைட்டாக கெட்டிப்பதம் ஆகிற வரைக்கும் நம்ம சுண்ட விட்டு எடுக்க போகிறோம். இப்போது அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஏலக்காய் க்ரஷ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற தறி பொடி பண்ணி சேர்த்திருக்கோம். பாருங்கள், இப்போ நம்மளோட வெள்ளை லிக்விடு பாருங்கள் நல்லா கெட்டிப்பதத்துக்கு வந்துடுச்சு. தேங்காய் துருவலையில் அதுக்குள்ளே நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு 3/4 அளவுக்கு நமக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் அவல் எடுத்திருக்கேன். இப்போது அவலில் நிறைய ரகம் இருக்கும். கொஞ்சம் திக்காக இருக்கிறது, தின்னாக இருக்கிறதுல இருக்கும். தின்னாக இருக்கிற அவலை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு செய்கிறதுக்கு. இப்போது ஒரு டம்ளர் அளவு தான் நான் அவல் சேர்த்திருக்கேன். ஆனால் இன்னும் அரை டம்ளர் அளவும் கூட நான் சேர்த்த போகிறோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்திக்கோங்க. ஃபுல்லாக 1.5 டம்ளர் இல்லைன்னா நீங்கள் 2 டம்ளர் இருக்கிற மாதிரி இருந்தால் ஃபுல்லாக நீங்கள் சேர்த்த வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் சேர்த்தி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டம்ளர் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அரை டம்ளர் அவலும் கூட நான் எடுத்து சேர்த்த போகிறோம். இப்போ இந்த அவல் அந்த லிக்விடோடு சேர்ந்து ஃபுல்லாக இல்லை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது எல்லா அவல் அந்த ஒயிட் கலர் இருக்கிற அவலே நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு ஃபுல்லாக ப்ரௌன் கலர் ஆகணும். அது வரைக்கும் நம்ம அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம அந்த வெள்ளை லிக்விடெல்லாம் இருக்கும், அதோட தண்ணி கண்டென்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம இதையே மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா சுண்டி தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டாம், வேறொரு அடுப்புக்கு மாற்றிக்கோங்க. வேறொரு நம்ம கடாயை வைக்கலாம். அதிலே இப்போது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நமக்கு. இப்போ வேறொரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா நெய் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அவல் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த ஸ்வீட்டுக்கு. இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கோம். இப்போது கொஞ்சம் வேர்க்கடலை, இதுக்கு அளவெல்லாம் கிடையாது. எந்த அளவுக்கு அவல் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நெய், இந்த நட்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்திருக்கோம். ஒவ்வொரு நட்ஸும் ஃப்ரை ஆகிறதுக்கு டைமிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் ஒவ்வொன்றா நீங்கள் சேர்த்திக்கோங்க. ஃபுல்லாக சேர்த்த வேண்டாம். இப்போ கொஞ்சம் கேஷ்யூ சேர்த்திருக்கேன். இந்த கேஷ்யூ இப்போது வேர்க்கடலை, அப்புறம் பொட்டுக்கடலை, கேஷ்யூ இதையும் சேர்த்து லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற டைமில் எள்ளு சேர்த்திருக்கேன். கருப்பு எள்ளு தான் நான் எடுத்திருக்கோம். உங்கள்கிட்ட எந்த எள்ளு இருக்குமோ அது நீங்கள் சேர்த்திடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்திடலாம். ஆனால் அது நல்லா ஃப்ரை ஆகணும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஸ்வீட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் இப்போது நம்ம இந்த ஃப்ரை பண்ணி இருக்கிற இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம அவில் மிக்ஸியில் நம்ம சேர்த்து விட்டுடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா கலரி விட போகிறோம். எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நெய் சேர்த்திருக்கோம், நட்ஸு, அந்த வெள்ளை லிக்விட் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலரி விட்டு இன்னும் நமக்கு கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்புலேருந்து பார்க்கும்போது பாருங்கள், அந்த கடாயில் எந்த தண்ணி கண்டென்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதான் நம்மளோட ஈஸியான டேஸ்டியான டக்குன்னு செய்யக்கூடிய நம்மளோட ஸ்வீட்டு ரெடி ஆகியாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டோம்னா ஒரு 10 நாளைக்கெல்லாம் சுத்தமாக கிடவே கிடையாது. நம்ம அதை நம்ம கடாய் எடுக்கிறோமோ, நம்ம எந்த கரண்டி எடுக்கிறோமோ அதிலெல்லாம் தண்ணியோட கண்டென்ட் எதுவுமே இல்லாமல் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போது ஈஸி தானே நம்மளுக்கு இது செஞ்சுருக்கிறதுக்கு. அவல் மட்டும் இருந்தால் சரி, வெள்ளெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கும். அப்புறம் நம்ம வீட்டிலே இருக்கிற நட்ஸ் மட்டும்தான் நம்ம சேர்த்திருக்கோம். ஆனால் 10 நாளைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ சம்மர் வெக்கேஷன்
ஃபங்க்ஷன்லாம் வர டைமில் குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம்னா அவங்க விருப்பப்படுற டைமில் அவங்க எடுத்து சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா, பாய்.